வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி கேம்பெயின் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த? எங்களுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எப்போதுமே புதுச்சேரி மேலே ஒரு பாசம் கொண்டவர். புதுச்சேரி மக்களும் அவர் மீது பற்று கொண்டவங்க. ஏன்னா நேரு மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்திலிருந்தே புதுச்சேரி எப்போதுமே ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி. அதனால தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை வருவது கண்டிப்பாக புதுச்சேரியில் ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல பாண்டிச்சேரிக்கான இந்த வரும் தேர்தலில் எங்களுடைய தேர்தல் அந்த வாக்குறுதியை கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல கர்நாடகா, தெலுங்கானாவில் எப்படி எங்களுடைய காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதோ அதுபோல இந்த முறை புதுச்சேரியில் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். இந்த முறை புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைய நல்ல வாய்ப்பு இருப்பதால் எங்களுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வார். பொதுவாக பாண்டிச்சேரி மக்களுடைய எதிர்பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து அப்படிங்கிறதா எல்லா தலைவர்களுமே தொடர்ந்து பேசினாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைவேற்ற முடியல. இந்த முறை எங்களுடைய அடுத்த முறை, அதாவது மத்தியில் எங்களுடைய ஆட்சி அமையும் போது கண்டிப்பாக நாங்கள் அதை முன்னின்று வாங்கி தருவோம். தமிழ்நாடு சிஎம் டைம் இருக்குமான்னு தெரியல. நாங்கள் முதல்ல அது முயற்சி பண்ணோம், ஆனால் டைம் செட் ஆகல. அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் பல வேலைகள் இருந்ததால நேற்று வரைக்கும் அதை மதியானம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், முந்தா நேற்று ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக இது பண்ணாதால எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குது. அதாவது அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் சுமூகமாக நடந்துன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 18 to 20 தொகுதிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.